ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. நாளுக்கு நாள் அதிமுக இருந்து தாவேக்காக்கு தாவக்கூடியவருடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று தான் வந்துட்டு பார்த்தோம்னா சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் அப்படின்றத பேசியிருந்தாரு. ஒவ்வொரு கட்சியுமே அது அதிமுக திமுக அப்படின்றத தாண்டி வந்துட்டு ஒரு கட்சி வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்துட்டு வின் பண்ண வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், களத்துல குறைஞ்சது ஒரு 6000 பேராவது இறக்கணும். எந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அங்க அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும்? டெஃபினட்டா அரசியல்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஒரு தொகுதியில 10 பேர் என்ன வேட்பாளரா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்கிற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி போராடி அந்த வேட்பாளரை ஜெயிக்கவும் வச்சா கட்சி தாவறது அப்படின்றது வந்துட்டு எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை முன் வச்சிருந்தாரு. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சு வின் பண்ணி போனதுக்கு அப்புறமா இன்னொரு கட்சிக்கு தாவறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குற்றம் இல்லையா, தப்பா இல்லையா அப்படின்றத தாண்டி அது அந்த கட்சி தலைவரை ரொம்பவே எப்படி சொல்றது பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகல ரொம்ப காலமா அதிருப்தியில இருந்த சிங்கைஜி ராமச்சந்திரன் தாவேக்கால ஐக்கியமா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, தினம் வந்துட்டு ஒருத்தர் தாவேக்கால ஜாயின் பண்றது அப்படின்றது நடந்துட்டு இருக்கிறதான சிங்கைஜி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஜாயின் பண்ணதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா 6 சிட்டிங் எம்எல்ஏக்கள் கட்சியில ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதிமுக இருந்து விலகி தாவேக்கால. அதுலயும் விஜயபாஸ்கர்கள்லாம் ஜாயின் பண்ணும்போது முக்கியமான கோரிக்கையாவே என்ன வச்சிருந்தாங்கன்னா, விஜய் இருக்கார் இல்லையா, அவர் முன்னிலையில அவரை சந்திச்சுதான் இணைவோம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா தாவேக்கா தலைமை வந்துட்டு அதை மறுத்திருந்தாங்க. புஷ்யானந்த் இருப்பாரு, செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா இவங்க இருப்பாங்க, இவங்க முன்னாடி நீங்க கட்சியில இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவுறுத்தப்பட்டுச்சு. விஜயபாஸ்கர்லாம் வந்துட்டு கட்சியில இணைஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் பார்த்தோம்னா பனையூர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு அவங்கள சந்திச்சிருந்தாரு விஜய். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி முதல் மீட்லயே சிங்கைஜி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, விஜயை நேரடியா மீட் பண்ணி கட்சியில இணைஞ்சிருக்கிறது அப்படின்றது அதிமுகவுடைய புள்ளிகள் மத்தியிலேயே ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தாவேக்காவுடைய தலைமையில இருந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னும் ரொம்ப சீக்கிரமா வெயிட்டான பதவி ஒண்ணு சிங்கைஜி ராமச்சந்திரனுக்கு கொடுக்கப்பட இருக்கு அப்படின்ற பேச்சுகளும் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. யார் அந்த சிங்கைஜி ராமச்சந்திரன்? மற்ற அமைச்சர்களுக்கு கூட கொடுக்கப்படாத முன்னுரிமை அப்படின்றது இவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ யார் இந்த சிங்கைஜி ராமச்சந்திரன் சொல்லிட்டு பார்த்தோம்னா 90 to 96 இருக்கு இல்லையா, 91 to 96 அந்த காலகட்டத்தில் சிங்கானூர் பகுதியில் எம்எல்ஏவா இருந்த கோவிந்தராஜனுடைய மகன் தான் சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். சோ அவருடைய ரொம்ப பெரிய எய்மே என்னவா இருந்துச்சுன்னா, ஜெயலலிதா முன்னாடி அதிமுக இணைஞ்சு அதிமுகக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றதுதான். ஐஏஎம் இருக்கு இல்லையா, அகமதாபாத்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஐஏஎம்ல படிச்சு நல்ல குவாலிபிகேஷனோட வந்தவருக்கு நல்ல ஜாப்ஸ் எல்லாம் கிடைச்சும் கூட இல்ல நான் இங்க படிச்சது வந்துட்டு இங்க படிச்சு நான் நல்ல பெரிய லெவல்ல பாஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா ஜெயலலிதா அம்மாக்கு அது தெரியும், அதன் மூலியமா அவங்கள மீட் பண்ணி கட்சியில சேர்றதா என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு படிச்ச படிப்பை வந்துட்டு ஜெயலலிதாவுடைய கவனம் இருக்கு இல்லையா, அதை தன்னை நோக்கி திருப்பணுன்றதுக்காக படிச்சு அதுக்கப்புறமா அதிமுக சேர்ந்தவர் தான் சிங்கைஜி ராமச்சந்திரன். சோ ஒரு பழைய வீடியோல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு உங்க அப்பாவை எங்களுக்கு நல்லா தெரியும், அவர் இறந்து போற கடைசி வரைக்கும் வந்துட்டு கட்சிக்கு உண்மையா இருந்தாரு, நீங்களும் உண்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. கோவிந்தராஜனுடைய மகன் நீங்க ரொம்ப சந்தோஷம், அவரை நல்லா தெரியும் எனக்கு. அவர் பெரிய விசுவாசி, நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு. இப்ப ராமச்சந்திரனும் ஓகே அப்படின்லாம் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப கூட அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறமா ஐடி விங்கினுடைய செயலாளர், மாணவரணி செயலாளர் அப்படின்ற மாதிரியான பதவி கொடுக்கப்பட்ட அவருக்கு 2024 மக்களவை தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா போட்டி போட்டிருந்தாப்புல தோல்விதான் அடைஞ்சிருந்தாரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் கடந்த பல மாசமா அதிமுக தலைமைக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்ற ஒரு அதிருப்தியில செயல்பட்டு
சொல்லிட்டு இருந்தாரு. ரீசன்ட் டைம்ல அதிமுக இருந்து விலகுறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்போட வெளியே வந்தவரை தாவேகா தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் வந்துட்டு ஐஏஎம் இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு படிச்ச வெல் குவாலிபிகேஷனான பர்சன் அப்படின்றதுனால இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு பக்கத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம விஜயனுடைய நிழல் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார் இல்லையா, ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப வருஷ பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால அந்த லைனை பிடிச்சுதான் சிங்கைஜி ராமச்சந்திரன் தாவேக்கால ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய அந்த லைன்ல போனதுனாலதான் விஜய் அவர்களை நேராவே சந்திச்சு சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரால் வந்துட்டு கட்சியில இணைய முடிஞ்சிச்சு அப்படின்ற பேச்சும் அடிப்படுது. சோ அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கட்சியில இணைஞ்ச கையோட கைடன்ஸ் டீம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுடைய ஸ்டார்ட் அப் டீமுடைய கைடன்ஸ் டீம், அவங்க தான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு முதலீடுகள் எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிறது, தமிழ்நாடு பக்கமா திருப்புறது அப்படின்ற மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்டும் அதை தாண்டி பல விஷயங்களும் சிங்கை ராமச்சந்திரனுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவருக்கு இந்த சிஇஓ பதவி அப்படின்றத கொடுத்தோம்னா அது அடாப்டா இருக்கும். அரசுக்கும் வந்துட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கும் நடுவுல செயல்படுறதுக்கு சிங்கை ராமச்சந்திரன் மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படின்றதுனாலும் தான் தலைமையில இருந்து சிங்கைஜி ராமச்சந்திரனை டைரக்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னும், கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் அப் டிஎன் அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய சிஇஓவா சிங்கைஜி ராமச்சந்திரன் நியமிக்கப்பட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ பல அதிமுக முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவங்களுக்கே இன்னும் பதவிகள் அறிவிக்கப்படாத சுச்சுவேஷன்ல சிங்கை ராமச்சந்திரனுடைய அரசியல் நகர்வு அப்படின்றது அதிமுக புள்ளிகள் பலருக்குமே வியப்பையும் அதே சேம் டைம்ல அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கின்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். வரக்கூடிய காலத்துல தாவேகா இருக்கு இல்லையா, தாவேகா தான் வந்துட்டு பவர்ஃபுல்லான கட்சியா உருவெடுக்கும் அப்படின்ற கால்குலேஷனை போட்டுதான் சிங்கை ராமச்சந்திரனும் தாவேகா பக்கமா போயிருக்காருன்னு சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க. சோ ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதாவை சந்திச்சு அதிமுக இணையிறது தான் லைஃப் டைம் கோல், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருந்த சிங்கைஜி ராமச்சந்திரன் தாவேகால இணைஞ்சிருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சியையும் அரசியல் காலத்துல விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அவருடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை. மட்டமாமே